இங்க ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக ஈகிள் கிளாக் குங்ஃபுவை கத்துக்க வந்திருக்கான். அப்ப மாஸ்டர் அவனுக்கு பயிற்சி எதுவும் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் குளத்துல இருக்க மீனையே பிடிக்க சொல்றாரு. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அது எல்லாத்தையும் அவன் வெறும் கையாலே பிடிச்சாகணும். ஆரம்பத்துல ஒரு மீனை கூட பிடிக்க கஷ்டப்பட்டவன் போக போக கடுமையா பிராக்டிஸ் பண்ணி ஈஸியா மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல எல்லா மீன்களையும் பிடிச்சவன் மாஸ்டர் கிட்ட போனா அவனால அவன் கைகளை நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியறத மாஸ்டர் நோட் பண்றாரு. அதே நேரத்துல அவன் கைகள்ல பலம் கம்மியா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டவரு அவனை மரங்களை வெட்ட சொல்றாரு. அதை கேட்டதுமே நீ கடுப்பாயிரா. ஏன்னா அவனை தவிர மத்த எல்லாருமே சண்டை பயிற்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மாஸ்டர் உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லவும் வேற வழியே இல்லாம மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் மரங்களையும் வெட்டி முடிச்சிடறான். அப்ப மாஸ்டர் மரத்தோட பட்டைகளை அவன் கையாலே பிச்சு எடுக்க சொல்றாரு. ஆனா அவனால அதை பண்ண முடியலன்னு மாஸ்டர் வேணுன்னு யாராலையும் பண்ண முடியாத விஷயங்களை அவனை பண்ண சொல்றாருன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அடுத்த நிமிஷமே மாஸ்டர் ஒரு பெரிய மரப்பட்டைய அவர் கையாலேயே பிச்சு எடுக்கிறாரு. அப்பதான் அவனுக்கு மாஸ்டர் அவனை எதுக்காக இதெல்லாம் பண்ண சொன்னாருன்னே புரியுது. அதுக்கப்புறமா அவர் சொல்ற எல்லாத்தையும் தட்டாம பண்ண ஆரம்பிச்சவன் ஒரு கட்டத்துல அவன் நினைச்சது மாதிரியே அந்த குங்ஃபுவை மாஸ்டர் பண்ணிடுறான்.